ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது Hyundai CRDA இன்ஜின். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக வர இன்ஜின் தான். இது பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாட்டுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டரில் மாட்டணும். மேலே ஆல்டர்னேட்டரில் மாட்டி வாட்டர் பம்பில் மேலே கீழே வரும். அப்புறம் ஐடல் பேரிங் இருக்குது இல்லைங்களா, ஐடல் பேரிங்கில் வரணும். ஐடல் பேரிங் வந்து புள்ளி ஐடில் இருந்தாண்ட சைடு ஒன்று இருக்கும், டிரைவ் புள்ளி, அதில் மாட்டணும். சும்மா டென்ஷனாக ரெண்டு இங்கே வச்சுங்க. அப்புறம் ஏசி கம்ப்ரெஸரில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு ஏசி கம்ப்ரெஸரில் உட்கார வச்சுட்டு டென்ஷனரில் இருக்கிற பெல்ட்டை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டில் உட்கார வச்சுக்கணும். அங்கே வந்து 14 ரிங்கு போட்டு நம்ம இழுக்கணும். 14 ரிங் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நீங்கள் 14 பிட்டு ரேட்செட் போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இடிக்கும் அது கரெக்டாக ரிங்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது பாருங்க, இழுக்கிறதுக்கு ஃபுல் டென்ஷன் கொடுக்க முடியாது. அதே 14 பிட் ரேட்செட் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருங்க, 14 பிட் ரேட்செட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அது 14 இந்த சைஸ் இதுதான். பிட் ரேட்செட் வந்து போட்டுக்கலாம். பெல்ட்டு இப்போ மேலே அங்கே வாட்டர் பம்ப் பண்ண கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கு, அதை கரெக்டாக தள்ளிவிட்டு கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். அதை தள்ளிவிட்டு இப்போ லாக் பண்ணலாம், கரெக்ட். அவ்வளோ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போட்டுருக்கு பாருங்க. ரூட்டிங் எப்படின்றத மறுபடியும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்ரு, வாட்டர் பம்ப்பு மேலே கீழே, அப்புறம் ஐடல் புள்ளி ஒன்று, டிரைவ் புள்ளி, ஏசி கம்ப்ரெஸரில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் வரணும். கீழே வந்து அப்புறம் டென்ஷனரை இழுத்து பிடிச்சின்னு நம்ம லாக் பண்ண வேண்டியது, அவ்வளோதான்.